அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை செய்ய சிறப்பு புலனாய்வு குழு முடிவு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அதற்கான உத்தரவை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் பெற்றனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய தடயவியல் துறையில் ஞானசேகரனை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அங்கு அவருக்கு குரல் பரிசோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மருத்துவர்கள் உதவியோடு இந்த குரல் பரிசோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. பொதுவாக இது போன்ற வழக்குகளில் குரல் பரிசோதனை என்பது அந்த வழக்கின் ஒரு முக்கிய ஆதாரமாக நீதிமன்றம் பார்க்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த குரல் பரிசோதனை என்பது நடத்தப்படும். ஒரு குரல் பரிசோதனைக்கு அதற்கான முடிவை எடுப்பது நீதிமன்றம் தான். அதன் அடிப்படையில் தான் இதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஒரு குற்றச்சாட்டில் ஒருவர் சம்பந்தப்பட்டிருந்தால் அவருடைய குரல் ஒரு முக்கிய சாட்சியாக இந்த ஒரு வழக்கில் நிரூபிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் ஞானசேகரனுடைய குரலும் பதிவு செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கும் இந்த குரல் பரிசோதனை ஒரு முக்கிய ஆதாரமாக பார்க்க இருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த குரல் பரிசோதனை இன்று மாலை வரை நடக்க இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த குரல் பரிசோதனையுடைய முடிவுகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் நேரடியாக சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகுதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடைமுறையை சிறப்பு புலனாய்வு குழுவினர் மேற்கொள்வார்கள் என்று தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி.